குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு டைமில் நீங்கள் நிறைய க்ரௌடுக்கு நடுவில் இருந்தாலும் உங்களுக்குள்ள மட்டும் தனியாக ஃபீல் ஆகிருக்கா? எல்லாம் சரியாக நடக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஜாப் இருக்குது, நல்ல ஃபேமிலி இருக்குது, ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கான. பட் உள்ளுக்குள்ள ஒரு எம்டி ஃபீலிங்னஸில் ஒரு தெரியாத ஒரு குழப்பம். ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கட்டுமா? டைரக்டாக ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் உண்மையாகவே விரும்பி தேர்வு செஞ்சதா, இல்லட்டா யாரோ ஒருத்தருக்காக அவங்களுடைய ஹாப்பினஸ்க்காக ஆர் யாரோ ஒருத்தருடைய எதிர்பார்ப்புக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் வரும், நம்மளே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுப்போம். நான் யாரு? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் போகிற பாதை சரியா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லாததால தான் நம்மளுடைய பல பேர் நம்மளுடைய வாழ்க்கை சும்மா வாழ்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக நம்ம வாழவே இல்லை. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர்லாம் கொடுக்காது. பட் உங்களை நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வைக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள உள்ள உங்களை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வேறொரு ஆங்கிளில் பார்க்க போகிறீங்க. நம்மக்கிட்ட யாராவது நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம ஒரு அப்பா, இல்லை ஒரு அம்மா, இல்லை நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு எம்ப்ளாயி, நான் ஒரு ஃப்ரெண்டு, நான் ஒரு இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை இவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஏதோ ஒன்று நம்ம ஒரு இது சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரோல் தானே. நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி போயிடும் இல்லையா? ஆனால் நீங்கள் யாருன்னு யாராவது கேட்டால் உங்களுடைய டெசிக்னேஷனை சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய சொசைட்டி நம்மளை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் உண்மையிலே நீங்கள் யார்? நீங்கள் ஒரு சேலரி கிடையாது, நீங்கள் ஒரு டிகிரி கிடையாது, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிடையாது. அப்போ நீங்கள் யார்? அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் சொல்லலாம். ஸ்கூல் முடிஞ்சதும் என்ன படிக்க போகிறோன்னு கேட்குறாங்க. காலேஜ் முடிஞ்சதும் ஜாப் கிடைச்சிருச்சான்னு கேட்குறாங்க. 25 வயசானதுக்கு அப்புறம் எப்போ மேரேஜ்ன்னு கேட்குறாங்க. மேரேஜ் ஆன பிறகு குழந்தை எப்போன்னு கேட்குறாங்க. குழந்தைக்கெல்லாம் பிறந்த பிறகு எப்போ நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆவீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் யாராவது நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு கேட்பாங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதே இல்லை. நம்ம வாழ்க்கையை சொசைட்டி எழுதுகிற ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தானே? அதனால தான் நம்ம அடிக்கடி நம்முடைய உள் மனசு கேட்கும், இது நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேனா? இது என்னுடைய லைஃப் தானா? அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே வருது தானே? ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், டெய்லி 9 to 6 வரைக்கும் வேலை பார்க்குறாங்க, சேலரி வருது, ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய லைஃப் எங்கே? ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸுக்காக ஓடிக்கிட்டே இருப்பான், அவனுடைய ட்ரீம்ஸ் எங்கே போச்சு? ஒரு அப்பா தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறார், ஆனால் அவருடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் இப்படி தான் வாழணுமா? ஆன்சர் தெரியாமல் நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் டே சேம் அதே ரொட்டீன் ஒர்க் இல்லையா? இதுதான் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு நாள் நீங்கள் உங்களை டைரெக்டாக பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்களேன். நீங்கள் மிரரில் பார்த்து கிடையாது, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்களா அல்லது சர்வே பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எடுத்த டிசிஷன் உங்களுடையதா இல்லை மற்றவங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக நீங்கள் இருக்கீங்களா? அந்த ஒரு ஹானஸ்ட் ஆன்சர் தான் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்ற போகுது. ஒரே ஒரு நிமிஷம் எல்லா சத்தத்தையும் ஆஃப் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற எந்த எக்ஸ்பெக்டேஷனையும் ஒரு ஓரமாக வச்சிருங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரே ஒரு குரல் கேட்குதா? அதுதான் உங்களுடைய உண்மையான நான் யாரு? நீங்கள் சொசைட்டியில் சொல்கிற உங்களுடைய பேர் கிடையாது, நீங்கள் வாங்குற சேலரி கிடையாது, நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கூட கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு ட்ரீமோடு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? இந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரில் நம்ம அது எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். ஆனால் உங்கள் லைஃப் முழுக்க மற்றவங்களுக்காகவே நீங்கள் கொடுத்துட்டு உங்களை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதுதான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் லாஸ்ன்னு சொல்லலாம். எதுக்காக வாழ்கிறோம்? இந்த கேள்விக்கு சொசைட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்காது. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஆன்சர் கிடைக்காது. ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களுடைய க்ளோஸ் பார்ட்னர் கூட தெரியாது. அப்போ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ள தாங்க இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற விஷயம் என்ன? எதில் உட்காந்து உங்களுடைய நேரத்தையே மறந்து இருக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன? நீங்க யாரும் பாராட்டாம இருந்தாலும் அந்த கண்டினியூஸா அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன?
அதுதான் உங்க வாழ்க்கையோட நீங்க. ஒரு நாள் ஒரு 60 வயசு ஆகும்போது திரும்பி பாருங்களேன், நான் உண்மையா வாழ்ந்திருக்கேனா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நான் ட்ரை பண்ணேன், நான் ஃபீல் பண்ணேன், நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுதான் உங்களுடைய உண்மையான லைஃபோட சக்சஸ். லைஃப்ல எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, கன்ஃபியூஷன் இருக்கும், ஃபியர் இருக்கும். ஆனா அதை விட பெருசு என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை நீங்க உண்மையா வாழ்ற அந்த கரேஜ் தான். நீங்க பெர்ஃபெக்டாலாம் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க ரிச் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, உங்களை நீங்க ஏமாத்தாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல கன்வின்ஸ் பண்ணலாம், ஆனா உங்க மனசை மட்டும் உங்களால கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அதனாலதான் இன்னையிலிருந்து ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கையை நீங்க தான் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க யாரு என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, நீங்க இருந்துட்டு இருக்க அந்த சொசைட்டியோட அந்த சூழ்நிலையும் மாறும். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுமே டக்குன்னு உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுமானா அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆகுமா? கிடையாது. பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச் நடக்கலாம். நீங்க உங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க இது வரைக்கும் ஓடிட்டு இருந்த பாதையை ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்ப்பீங்க. நான் எங்க போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுதான் உங்களுடைய ஆரம்பம் ஒரு பெரிய சேஞ்சுக்கு. இப்போ நீங்க ஃபீல் பண்ற இந்த கன்ஃபியூஷன், இந்த பெயின், இந்த எம்டினஸ், இதெல்லாம் வீக்னஸ் கிடையாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிற ஒரு சிக்னல் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, நீங்க மட்டும்தான் இப்படி இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு அவங்க மனசுக்குள்ள இந்த ஒரு கேள்வி எழுந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஆன்சர்ஸ் தேடுறது ஒரு சில பேர் மட்டும்தான். நீங்க அந்த ஒரு சில பேர்ல நீங்க ஒருத்தரா கண்டிப்பா இருக்கணும். இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் எடுத்து வச்சு நான் யாரு அப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்காக எடுத்துக்கோங்க. ஃபோனை தூரம் வச்சிருங்க, சத்தம் இல்லாம உங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்கேனா, நான் யாரு, எனக்கு என்ன வேணும், நான் உண்மையா வாழ்றேனா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனஸ்ட் ஆன்சர் தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பை அழகாக சேஞ்ச் பண்ணி அதற்குரிய டைரக்ஷனை பார்த்து போக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை பார்த்து ஒரு நாள் கேட்பீங்க, நான் தொலைஞ்சு போயிட்டேனா அப்படின்னு நான் நினச்சேன், பட் இன்னைக்கு நான் என்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க. இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க, ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. நீங்கள் உங்களை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. அது வந்து ஒரு கமெண்ட் மட்டும் கிடையாது, உங்களுடைய லைஃபுக்குள்ள என்ன உங்களுடைய சேஞ்சஸை காட்டுறது. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இதை கொடுங்க. இந்த ஒரு வீடியோ, ஒரு தாட், ஒரு கொஸ்டின், இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றலாம். உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.